ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, எனக்கு என்னை அப்படியே ஸ்கேன் பண்ணி ஒரே ஒரு மாத்திரை கொடுங்கன்னு கேட்டால் டாக்டர் கொடுப்பாருங்களா? அவர் என்ன பிரச்சனை இருக்குதோ அதை முதல்ல கண்டுபிடிச்சி ஸ்கேன் பண்ணி பார்த்து ரிப்போர்ட் எடுத்து அது மூலியமாக தான் கொஞ்சம் எடுத்து, ஐயா உங்களுக்கு இந்த பிரச்சனை, இதுக்கு தீர்வுக்கு இதுக்கு உண்டான மெடிசன், இது இப்படித்தான் சாப்பிடணும்னு அது முறையாக சொல்லி அந்த உயிர் வாழ வைக்கிறாரு டாக்டர். அவர் ஒரு தெய்வ வடிவத்தில். கரெக்டுங்களா ஐயா? அப்போ உங்களோட கர்மா எங்கே செயல்படுது அப்படின்னா, இந்த முடக்க நீங்கள் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கங்க. அதுக்குரிய நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுங்க. உங்கள் ஜாதகத்தில் சூரியன்ற நட்சத்திரத்தை எடுத்துக்கங்க. அந்த வீட்டுக்கு முடக்க இந்த பதிவில் எந்த வீடு லாக் ஆகிருக்குதுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீட்டில் சொல்கிறேன். அந்த வீட்டு நீங்கள் பாருங்கள், உங்களுடைய லக்கணத்துக்கு அது எந்த வீடு. இப்போ லக்கணத்துக்கு ஒரு 7வது வீடுன்னே வச்சுக்கோங்க. அப்போ லக்கணத்துக்கு 7வது வீடே முடக்கு. அப்படி ஒரு முடக்க ஆகிப்போச்சுன்னா ஒரு ஜாதகத்தில் லக்கணம் தான் 1, 7ஆம் இடம்ங்கிறது மனைவி ஸ்தானம். ஒரு ஆணுடைய ஜாதகத்துக்கு 7ஆம் இடம் தான் மனைவி. அவருக்கு நல்ல மனைவி அமையாமல் ஆடம்பரம் இருந்தும் வீடு அரண்மனை மாதிரி இருந்தும் அந்த மனைவியை ஒரு சந்தோஷமாக அவர் அனுபவிக்க முடியாது. புரிஞ்சுங்களா ஐயா? சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது. ஏன் அப்படி? 7ஆம் இடத்துல தான் அவரோட கர்மா உட்கார்ந்துருக்குது. கரெக்டாக சொன்னீங்க. 7ஆம் இடத்துல தான் அந்த கர்மா உட்கார்ந்துருக்குது. அப்போ அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கர்மா போன பிறவியில் நீ மனைவிக்கு சோறு போடாமல் மனைவியை கட்டி வச்சு அடிக்கிறதும், மனைவியை துன்புறுத்துறதும், அந்த மனைவி இருக்கவே இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போகிறதும், இங்கே வாழ வேண்டிய தாம்பத்திய சந்தோஷத்தை கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொடுக்கறதும், தெரிஞ்சிருந்தே நம்மளுடைய மனசுக்குள்ளே திருடுத்தனமாக வாழ்கிறதும், இது எல்லா கர்மாவும் போன பிறவியில் நாம் செய்த ஊழ்வினை கர்மா தான் உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடம் முடக்கு. அப்போ அந்த 7ஆம் இடம் முடக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன அனுபவிச்சிட முடியும்? நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க, நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமையாது, நல்ல ஒரு நட்பு வட்டங்களில் எதையும் அனுபவிக்க விடாது, ஒரு அங்கீகாரமான உறவுகளில் போய் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்க முடியாது. 7ஆம் இடம் என்பது தாம்பத்திய வாழ்க்கை, பூர்த்தி இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். இப்படியெல்லாம் அந்த ஜாதகத்தில் ஒரு பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 7ஆம் பாவம் முடக்காயிட்டால் இந்த கர்மாவை அவர் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பார். இது எப்போத்தான் அதுக்கு ஒரு தீர்வு வேணுங்க ஐயா? அந்த கோயில் எதுன்னு கரெக்டாக சொன்னீங்க. இப்போ இது மனிதனால் செயல்படுது. மனிதர்கள் தான் கோயிலை கட்டி வச்சாங்க. தெய்வத்தை விட ஒரு காலத்தில் மனிதர்களுக்கு மகிமை ஜாஸ்தி. ஏன்னா சாதாரண ஒரு மண் பூமியாக இருந்த இடத்த மனிதர்கள் தான் கோயில் கட்டி ஒரு மகிமைப்படுத்தி புண்ணியம் பண்ணி வச்சாங்க. மனிதர்களுக்கு சக்தி அதிகம்தான், ஆனால் பிரபஞ்சத்துக்கு அதை விட சக்தி அதிகமல்லவா? ஐயா, நீங்கள் கோவிலுக்கு போய் அந்த கர்மா உடைக்கிறதுக்கு கோவிலில் சக்தி இருக்குது, ரைட்டு. ஆனால் நம்ம வீட்டுக்கும் கோயிலுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு என்னென்னா, அந்த கோயில் கட்டுறவங்க எல்லாமே பழைய காலத்து கோயிலெல்லாம் பாருங்கள், பஞ்சபூதத்தை வச்சு கட்டியிருப்பாங்க. பஞ்சபூதத்தை வச்சு தான் கட்டுவாங்க கோயில். அது உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? பஞ்சபூதம்னா நீர், நெருப்பு, காற்று, பூமி, ஆகாயம். இந்த பஞ்சபூதத்தினுடைய சக்திகள் எல்லாம் ஒரே நேர்கோட்டுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் அந்த கோவிலுடைய பாலக்கால் போட்டு 1000-2000 வருஷம் நிலச்சி நிற்கிறது. காரணம், இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதம் எப்படி நிலச்சி நிற்குதோ அதுபோல் 5000 வருஷம் நிற்கிறதுக்கு அந்த பஞ்சபூத சக்தி வச்சு தான் சாமி சிலையை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால தான் இந்த கோயில்கள் எல்லாம் 5000 வருஷமாயும் எத்தனையோ கிராணங்களை எல்லாம் தப்பிச்சிருக்கிறதுக்கு காரணம். அப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலம் உங்களுக்கு எதுன்னு தெரியணுமல்லவா? என்னங்க ஐயா? அப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலம் உங்களுக்கு எதுன்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் போய் செய்ய முடியும். இல்லாட்டி கண்டிப்பாக தெரியாது. அப்போ இந்த முடக்கு தோஷத்தை கடவுள்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும். நாம் பிறக்கும் போது கொண்டு வந்த கர்மாவை நாம் இருக்கும் காலத்தில் கொண்டு போய் இந்த கர்மாவை சுத்தப்படுத்தி, நீங்கள் பாவ ஆத்மாவை இந்த பூமியில் பிறந்து பூலோகத்தில் எல்லா புண்ணியத்தையும் செஞ்சுட்டு இந்த பூலோகத்தை விட்டு நீங்கள் போகும்போது புனித ஆத்மாவாக போகணுன்னா உங்கள் கர்மாவை கொண்டுட்டு போகாதீங்க, கர்மாவை நிவர்த்தி செய்யுங்க. என்னங்க ஐயா? அப்போ கர்மாவை சுத்தப்படுத்துங்க. கர்மாவை சுத்தப்படுத்திட்டு உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த கர்மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் உங்களோட நில் பண்ணுங்க.